ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய்எல்சி ராஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிகே வெர்சஸ் என்டிகே. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்றதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் கிடச்சிடும். ஸோ அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சப்போஸ் நான் விஜய் டிவிகேக்கு ஆதரவாளராக இருக்கிற மாதிரி தெரியலாம், இல்லை என்டிகேக்கு ஆதரவாளராக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஸ்டார்டிங்கில் தான் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் விஜய் ரசிகரான்னு கேட்டால் ஆமாம், விஜய் ரசிகர் தான். ஆனால் விஜயோட ஆதரவாளரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர் வேறு, ஆதரவாளர் வேறு. ஏன்னா ஒவ்வொரு விஜய் படங்கள் வரும்போது மொதல் நாள் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துருவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் ஒரு விஜய் ரசிகர். பட் ஆதரவாளராக கேட்டிங்க அப்படின்னா டிவிகேக்கு ஆதரவாளர் நான் கிடையாது. நான் யாரோட ஆதரவாளர் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் நான் யாருக்கு ஆதரவு பண்ணுறேன்ட்டு. ஸோ நீங்கள் சும்மா ஸ்க்ரால் பண்ணி போனீங்கனாலே தமிழில் நான் போட்டிருப்பேன் யாருக்கு ஆதரவுன்னு. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இதில் நான் டிவிகேக்கு ஆதரவாளர் கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா என்டிகே விசஸ் டிவிகே, இல்லை டிவிகே விசஸ் என்டிகே. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் போட்டு நாம் தமிழர்கள் தம்பிகளை போட்டு அடிக்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் தம்பிகள் விஜய் ரசிகர்கள் போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லி சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்குது. சண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையாக தான் இருக்குது. ஆனால் இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போது ஒருத்தன் ஒரு பக்கம் சண்டை போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம். பட் ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஆதாயம் இருக்குதா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக இருக்கிற ஒருத்தவன் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொதுவா யாரு, நான் இவங்க ரெண்டு பேருக்குமே எதிரி யாருன்னு சொல்லிடுறேன். ஒன்னு டிவிகே பாத்தீங்கன்னா ஏதோ நாம் தமிழர் போட்டு பொழக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேவையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பக்கம் பாவமே நாம் தமிழர்கள் டிவிகேவை போட்டு பொழக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் டிஎம்கேவையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவா தான் இருக்கு. ஆனா இவங்க டிஎம்கேவை பொதுவான ஒரு எதிரியா வச்சு பார்க்காம இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது டிஎம்கேக்கு தான் ஆதரவா போயிட்டு இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் அப்படின்னா இப்போ டிஎம்கேக்குன்னு ஒரு சப்போர்ட் ஓட் இருக்கு, ஓட் பேங்க் அவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போன எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்களால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் என்டிகே, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வாக்குகளை தனித்தனியாக பிரிச்சுட்டு போயிடுறாங்க. பட் இவங்க சண்டை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நாம நம்மளோட வாக்கை டிஎம்கே போட்டுருவோம்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க மேல ஒவ்வொருத்தவங்க மேல எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அந்த எதிர்ப்பை வச்சுக்கிட்டு அறுவடை செய்யறது என்னமோ டிஎம்கே தான். இப்போ இந்த டிஎம்கே எந்தெந்த மாதிரியான யுக்திகளை கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒன்று பார்ப்போமே. ஏன் அப்படின்னா, அதாவது விஜய் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே டிஎம்கேவை ரொம்ப கொடூரமாக என்ன சொல்றது, ரொம்ப அதிகமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிகே, நாம் தமிழரோட அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவங்க இப்போவுமே எதிர்த்து தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லவே இல்லை, எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த பக்கம் டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்களால எந்த அளவுக்கு கீழ்த்தர அடிமட்டத்தனமாக போய் நாம் தமிழரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துட்டாங்க. என்னென்னமோ, அதாவது ஒருத்தவனை காலி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவன் எடுக்கிற கடைசி ஆயுதம் அவனை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை பரப்பி விடுறது. அப்படித்தான் அந்த அம்மா விஜயலட்சுமியை தூக்கிட்டு வந்தானுங்க. அந்த அம்மா வச்சு பல வீடியோஸ், குறிப்பாக சொல்ல போனோம்னா ரீசெண்டாக கூட அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் அவர் சீமான் அவர்களுடைய வீட்டில் போய் ஒரு போஸ்டர் ஒட்டுறேன்னு சொல்லி ஒட்டி அதை அவங்க கிளம்பிட்டாங்க. போஸ்டர் ஒட்டி அவங்க கிளம்பி, அது போஸ்டர்னு சொல்ல முடியாது, அந்த சம்மன் அதை ஒட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதை அதை நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் போகணும்னு தெரியுமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த கார்டு அவர் கிழிச்சு போட்டோன்னே அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த எந்தெந்த லெவலுக்கெலாம் இறங்கி இவங்க பண்ண முடியுமோ எல்லா லெவலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடானா அவங்க எடுத்திருக்கிற யாரை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாம் தமிழராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிவிகேவை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அவங்க சித்தரிக்கணுமோ சித்தரிச்சுக்கிட்டு தான் இருக்கணுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா
இப்போ ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்துச்சு டிவிகேல, அதை வச்சு கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் ரசிகர் வந்து ஒருத்தர் மரம் மேலே ஏறி நிற்கிறாரு, அவரை இறங்க சொல்றது, அதாவது இவங்களோட கொள்கையே இதுதான், இறங்கு இறங்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, மரத்து மேலே ஏறினா அவனை இறங்குன்னு தானே சொல்ல முடியும், இல்லை அங்கேருந்து குதி இல்லை தற்கொலை பண்ணிங்கன்னு சொல்லிக்க முடியும். ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, சேர கீழே வை. இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும். ஆமா, அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், மன்னிக்கணும், பொதுச் செயலாளர். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதே மாதிரி மேட்டர் தான் இன்னொரு பக்கம் அவங்க சைடு இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி அதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சு சொல்கிறேன். அதாவது கனிமொழி அவங்க வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உடன்பிறப்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம விஜய் ரசிகராவது மரத்து மேலே தான் ஏறினார். ஆனால் இவர் இந்த நம்ம உடன்பிறப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருந்த மைக்கெலாம், அதை என்ன சொல்ல, ஸ்பீக்கர்லாம் போடுவாங்களே, அந்த கம்பி மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏறி நின்றுக்கிட்டு இருக்கிற பொசிஷனை பார்த்தீங்கன்னா, என்ன என்ன எழவி அது? யாரையா நீ, எங்கே இருந்தியா வந்த? ஏன்னா கனிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க, பேக் சைடு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவர் தன்னோட முதுக காட்டுறாரா என்னத்தை காட்டுறாருன்னு தெரில. ஏன்னா வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு கனிமொழி அம்மாவுக்கு அவரோட பேக்கை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மானால் ஒரு பக்கம் சிரிப்பு அடக்கவும் முடியல, சிரிக்கவும் முடியல. அவங்க அந்த இடத்துல இறங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல புஷி ஆனந்த் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது கேலி கிண்டல் பண்ணீங்க. இப்போ கனிமொழி அவர்களும் அதே தானே சொல்லியிருக்காங்க. ஒருத்தவே ஏறினா இறங்குன்னு தானே சொல்லணும், அதை வேற என்னன்னையா சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. இப்படியெல்லாம் இவங்க கேவலப்படுத்துறேன்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ நாம் தமிழர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போலேருந்து எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும், ஏன் எதிர்க்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் இதே கொள்கையில தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 100% நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருந்தாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, விஜய் வந்து தன்னோட தம்பி அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன்ற மாதிரி தன்னுடைய எல்லா சப்போர்ட்டையுமே விஜய் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். எப்போ அப்படின்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பிஃபோர். குறிப்பாக அந்த கத்திப்படத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன், லைக்கா வந்து இலங்கையோட தான், இலங்கையில் அவங்களுக்கும் ராஜபக்சே அவங்களுக்கும் ஏதோ ஒரு நட்புறவு இருந்துச்சா, அதனால இங்கே உள்ள கத்தி படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏப்பா, லைக்கா ஃபர்ஸ்ட் படம் கத்தி தான் ரிலீஸ் பண்ணிச்சா, அதுக்கு முன்னாடி வேறு எந்த படமே ரிலீஸ் பண்ணலையா? நீங்கள் இந்த அளவுக்கு தத்தியாயாவா இருப்பீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜய் படம் வந்தால் எதிர்க்கணும். ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, அப்படி ஒவ்வொரு படத்துக்கும், விஜய் படத்துக்குமே தடை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. குறிப்பாக தலைவா படமாக இருக்கட்டும், துப்பாக்கி படமாக இருக்கட்டும், கத்தி படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டினியூவாக ஒவ்வொரு படத்தையுமே அவங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த இடத்துல ஒரு ஆளாக நின்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். ரொம்ப கவனமாக செய்யணும். லைக்காவை நான் இப்போவும் எதிர்க்கிறேன். கத்தி படத்தை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கத்தி படம் என் மொழிக்கும் இனத்திற்கும் எதிரானது இல்லை, அது உறுதியாக எனக்கு தெரியும். தமிழகத்தில் முருகதாஸ் எடுத்த படத்திலே மிகச்சிறந்த படமா அது வரப்போகுது. அதுவும் எனக்கு, அதை எதுக்கு போட்டு சிதைக்கிறீங்க? இன்னைக்கு தான் இந்த இனத்துல ஒருத்தன் உச்ச நட்சத்திரமா உயர்ந்த நடிகனா வளர்ந்து வரான். இவளால எம்ஜிஆரை கொண்டாடணும் ஒரு 50 வருஷம், அப்புறம் 30 வருஷமா ரஜினிகாந்தை கொண்டாடணும். இன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் புள்ள வரான், அவனை கொன்னுறாங்க. இதா வேலை, சுத்த பைத்தியக்காரன். கத்தி படம் கருத்து என்ன? கத்தி படம் என் மொழிக்கும் இனத்துக்கும் எதிராக வந்தா நீங்க எல்லாம் யாரும் தேவையில்லை, நானே ஒரு ஆள் போராடி நிற்பேன். அது படம் இனத்துக்கு ஆதரவான படம். அப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சீமான் எதுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே, ஒரு பக்கம் அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, நான் என்ன கொள்கை எடுத்து போயிட்டு இருக்கேனோ, தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடு எடுத்து போயிட்டு இருக்கேனோ, என் தம்பியும் அதை தான் எடுப்பான் அப்படின்றது வந்து அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஆமாம், குறிப்பாக ஏன் சொல்லணும்னா, இவர் நடித்த நிறைய படங்கள், எல்லா படங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழன் அப்படின்னு சொல்லி எல்லா படங்களையுமே அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்போது
நாம் என்ன நினைக்கலாம்னா, குறிப்பாக நிறைய யூடியூபர்ஸே சொல்லியிருப்பாங்க இவர் தமிழ் தேசியத்தை தான் கையில் எடுக்க போகிறாருன்னு சொல்லி. மேபி நாம் தமிழருமே அந்த ஒரு நிலைப்பாடை வந்தது வந்து தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட எக்ஸ்பிரஷன்லேயே சொல்லிடுவான், ஐயோ நான் இப்படி தான் வரப்போகிறேன், இப்படி தான் என்னோடது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ஸோ மறைமுகமாக சொல்கிறதும் ஓகே தான். ஆனால் நாம் ஒரு கணிப்பு வச்சுருப்போம், ஓகே இவர் வந்து தமிழ் தேசியத்தை தான் எடுக்க போகிறாரு, இவருடைய ரூட்டு அந்த மாதிரி தான் இருக்க போது நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு பேஸ்னால தம்பி வந்தாருன்னா தம்பி வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நாங்களும் சேர்ந்து இப்போ பயணிப்போம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்படி சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் விஜயும் அரசியல் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த மாநாடு நடத்தி அதில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணு, ரெண்டுமே நான் வந்து சேர்த்து வழி நடத்திக்கிட்டு ரெண்டுமே எங்களோட கொள்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அங்கேருந்து சீமான் வந்து முரண்பட்டார். கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர எதிரான. அது வேற, இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம்ங்கிறீங்க. அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. உங்களுடைய கொள்கை தமிழ் தேசம், அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. இல்லை, நீ பேசுகிறது தப்பு. திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்பயுமே ஒன்றா இருக்க முடியாது. தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறுன்னு சொல்லி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா திராவிடம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாதாளத்தில் கொண்டு போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதை வந்து சீரமைக்கணும்னா ஒரே ஒரு வழி தமிழ் தேசியம் மட்டும்தான். அதுதான் நம்ம சீமானவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் திடீர்னு குறுக்கால வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் சொல்லி இவர் ஒரு ரூட்டை கிளப்பி விடவும், ஏன் இங்கே ஒரு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரில. ஆனால் நீங்கள் என்னடானா திராவிடமும் வேணும், தமிழ் தேசியமும் வேணும், கம்யூனிசமும் வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்து உள்ளே குழப்பி விடும்போது தான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகுது. ஸோ இப்படி ஒரு ஸ்டாண்டை வந்து விஜய் எடுக்கும்போதே ஸ்டார்டிங்லே சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திராவிடம்னு சொல்லு இல்லை தமிழ் தேசியம்னு சொல்லு, ரெண்டையுமே சேர்த்து வச்சு, அதாவது ஒரு ரோடில் இந்த பக்கம் நில்ல அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவோன்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார். யார் சீமான் அவர்கள் அப்போலேருந்தே டிவிக்கு சொன்ன கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவான நில்லா லாரி அடிச்சு செத்து போயிடுவா. பார்த்து நான் நடுநிலை, இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்பதான் அவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற உருட்டிக்கு இருக்கிற இந்த உருட்டெல்லாம் முடியல. ஏன்னா இப்பதான் வந்து சீமான் அவர்கள் வந்து அதிகமாக விஜய் வந்து எதிர்க்கிறாங்க. ஐயா, அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய கொள்கையை, விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து இதுதான் என் ஸ்டாண்டுன்னு சொன்னதுலேருந்தே சீமான் அவர்கள் வந்து டிவிகேவை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, இதற்காக திராவிடம் என்றும் இதற்காக தமிழ் தேசியம் என்றும் விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா? யார் விளக்கம் சொல்லுவா? எங்களுக்கு தெரியல, யார் சொல்லுவா? மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி? பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அவனுக்கு 10% ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? அருந்ததிற்கு உள்விதிக்கீடு 3 விழுக்காடு, அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? சும்மா சமூக நீதி. திமுக கூட தான் ரொம்ப நாளா சமூக நீதி பேசிட்டு இருக்கு. இது சமகால நீதி கூட இல்ல. எங்க இருக்கு நீதி? பெண்ணிய உரிமையை பேசிக்கொண்டே இருக்கும். கொடுத்துருக்கா தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள்? ஆனா இப்பதான் அவர் சொன்னாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இதை வந்து டிவிக்கே, அதாவது தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் யாருமே பரப்புற மாதிரி தெரியல. ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி விடுறது என்னமோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவாக தான் இருக்குது. டிஎம்கே தான் இந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக பரப்பி விட்டுட்டு அதை பார்த்த நம்ம டிவிக்கே ஆதரவாளர்கள் வந்து ஓ இப்படியும் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அதை அவங்க எடுத்து அவங்க இதில் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் என்னமோ எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இவங்க ஸ்பெஷலாக இப்போ எடுத்துகிட்டு வர பிரச்சனை என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அந்த செம்மணி அந்த இஷ்யூவை கொடுத்து நம்ம சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பாப்புல. 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தார். அதில் கடைசியாக பேசின ஒரு 5 நிமிஷத்தை மட்டுமே இவங்க அந்த வெட்டி எடுத்துட்டு அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஏயா 1 மணி நேரம் பேசியிருக்காருயா, அதில் முழுக்க டிஎம்கேவை போட்டு போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் டிவிகேவை ஒரு 5 நிமிஷம்
சொன்னதுக்கு அதை ஒரு பெரிய இஷ்யூவை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா டிவிக்கு பேசிட்டாங்க, அதாவது ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த உடனே இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஐயோ, ஒரு வருஷமாக அவர் பேசிகிட்டு வந்ததை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை ஒரு வருஷமாக கோமாவில் இருந்தீங்களா, அவர் என்ன பேசிகிட்டு வந்தாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம், என்டிகேவை ஒரு பக்கம் காலி பண்ணணும், டிவிக்கேவை ஒரு பக்கம் காலி பண்ணணும். அப்போது இவனை பற்றி அங்கே புறணி பேசி விடுவோம், அவனை பற்றி இங்கே புறணி பேசி விடுவோம்னு சொல்லி ரெண்டு பக்கமுமே கோழி முட்டி விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு டிஎம்கே. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இப்போ நானே கேட்குறேங்க, டிவிக்கே தன்னுடைய கொள்கை தமிழ் தேசியம் திராவிடம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை தெளிவாக சொன்னால் தானேங்க மற்றவங்க, அதாவது உங்களுடைய ஆதரவாளர்களே. இப்போ சரி, நானே கேட்குறேன், விஜய் ரசிகர்கள்ட்டே, நான் விஜய் ரசிகர் இல்லை, டிவிக்கு ஆதரவாளர்கிட்டே கேட்குறேன், தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா இதுதான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதோட நிலைப்பாடு என்ன, அது என்ன சொல்ல வரீங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொல்ல வரீங்கன்றத கொஞ்சம் கிளியர் கட்டாக சொன்னால் தானே முடியும். அப்போது பொதுவாக நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் அப்படின்னா என்னன்றதை சொன்னால் தானேங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போது நீங்கள் எல்லாருமே குறிப்பாக என்ன சொல்கிறீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டாரு, டிஎம் கேட்டது ஃபுல் பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ எதுக்காக பணம் வாங்கினாங்கன்னா, டிவிக்கேவை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கணும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா 2019 கமல்ஹாசன் அவர்கள் வந்து வந்தார். அவரும் அது பார்த்தீங்கன்னா அவரும் இந்த ஒரு நடிப்பு பேக்ரவுண்டை மட்டுமே வெளியே வச்சுக்கிட்டு ரசிகர்கள் மட்டுமே நம்பி வந்தார். எப்படி வந்தாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதிர்த்தது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனும் அவர்களும். ஏன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, டிவியெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தார், டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு டிவியெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தார். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசுறது வந்தோன்னே உடச்சிருப்பாரு. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், ஏன்னா டிஎம்கேக்கு நான் எதிரானவன், ஏன்னா வந்து அந்த இதுக்கு இல்லை, நான் தனியாக மாற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட நிலைப்பாடு என்னன்னு பாருங்க. டிஎம்கேல எம்பி போஸ்ட்ல இருக்காரு. எல்லாருக்குமே கோவம் வரத்தானுங்க செய்யும். நீ ஸ்டார்டிங்கே டிஎம்கேக்கு சப்போர்ட் தான் அப்படின்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி போயிருங்களேன். நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி நாம் தமிழர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்க ஒரு ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தா இவங்க கடைசியாக எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் வந்து எலெக்ஷனில் நிற்பேன், வந்தால் வந்து முதல்வராக தான் வரப்போகிறேன்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்து வச்சு இவங்க ஒரு பக்கமாக வந்து மக்களை குழப்பி விட்டு இவங்களோட வாக்கை பிரித்து இவங்களுக்கு என்ன வர வேண்டிய பர்சன்டேஜ் வாக்கை வர விடாமல் அவங்க பக்கம் கொஞ்சம் இழுத்து விட்டு கடைசியாக ஜெயிக்கிறது என்னமோ டிஎம்கேவே தான் போயிடுது. இப்போது விஜயுமே அந்த ஒரு நிலைப்பாடை தான் எடுத்து வச்சிருக்காரோன்னு சொல்லி ஒரு நார்மலாக கோவம் வருங்க. 10-15 வருஷமாக மக்களை வந்து இதுதான் இப்போ நமக்கு தேவை, இதுதான் நமக்கு சரியான வழின்னு சொல்லி மக்கள் ஒரு மாதிரி சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தா திடீர்னு ஒவ்வொருத்தவங்க ஃபஸ்ட்டு கமல்ஹாசன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் கமல்ஹாசன், இப்போ என்னடான விஜய், ஏன் ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களை என்னையா யோசிப்பான்? அவன் எனக்கு குழப்பி அவனை வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அவன் எப்போ தான் கரெக்டான ஸ்டாண்ட் எடுப்பான்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகிறது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கொள்கையோ தமிழ் தேசியம் கொள்கை வந்து தமிழ் தேசியம் திராவிடன்னு சொன்னாலும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எந்த இடத்துலையுமே கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தமிழ் தேசியம் சொல்லியிருந்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, திராவிடம் சொல்லியிருந்தீங்கன்னா டிஎம்கே கூட போயிருப்பீங்க. ஆனால் ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டுமே எதிரெதிராக இருக்குது. அதை ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டுமே பண்ண போகிறோம்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து உங்கள் மேலேயே ஒரு டவுட் வருது. இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்கள் வந்து இவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். என்டிகே பண்ணுற டிவிக்கே வந்து என்டிகே பண்ணுறதையும் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், டிஎம்கே பண்ணுறதையும் பண்ணுங்கள். இங்கேருந்து என்டிகே வந்து டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் பண்ணுறதையும் பண்ணுங்கள், டிஎம்கே பண்ணுறதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டே பேருமே கோழி முட்டி அவங்க வந்து குளிர் காய்கிறது வந்து முழுக்க இது எல்லாமே டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் போகும். நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, ஆனால் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள வளர்த்து விடுறது தான் பெரிய
என்ன சொல்றது, அவங்களுக்கு வாக்கு வங்கி எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போயிடும். இதுதான் ஒவ்வொரு வாட்டியுமே டிஎம்கேவோட அந்த ஒரு யுக்தியாவே இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது, இந்த ஒரு அரசியல் எனக்கு வேணாம்ப்பா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப வருஷமா பார்த்தாச்சு, எந்த ஒரு மாற்றமுமே தேவை இல்லை, எந்த ஒரு மாற்றமே இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி நாம நினைக்கும் போது ஒரு மாற்று சக்தியை ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து நாம ஒரு மைண்ட் செட்ல மக்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தவங்க உள்ள வந்துட்டு நான் தான் சொல்லி அவங்க எல்லாரையுமே உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு, அப்போ இவ்வளவு வருஷமா இவங்களுக்காக உழைச்சு கரெக்டா இவங்களுடைய சரியான வழிநடத்தல தன்னோட கோட்பாடு என்ன, தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி இவங்க மைண்ட் செட்டை கொண்டு போகும்போது அது எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு தானே இருக்கு இந்த இடத்துல. பொதுவாக இருக்கிற டிஎம்கே 2 பேரும் போட்டு அடிக்காம நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் ஆதரவாக போயிட்டு இருக்கும். இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், டிவிகே வெர்சஸ் என்டிகேன்றதே பெரிய தப்பு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியல் வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்றது வந்து தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பபாய்.